Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரிலேஷன்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். ரிலேஷன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது தான் முக்கியமாக பார்க்க போகிறோம். இது இப்போ ஸ்கூல்லேயும் சொல்லித்தராங்க. இதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிலேஷன்ஸ் சொல்லி தந்துடுவாங்க. ஆனால் இங்கே நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ஆல்ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரிலேஷன்ஸ் ஏன் படிக்கிறோம் அப்படின்னா ரிலேஷன்ஸோட இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக. இதில் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ வில் ஸ்டார்ட் வித் ரிலேஷன்ஸ். அப்புறம் ஃபங்க்ஷனுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தங்கிறத பார்க்கலாம். அப்போ அதுக்கடுத்து ரிலேஷனில் நிறைய விதமான ரிலேஷன்ஸ் இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் தமிழில் உறவுகள்னு படிச்சிருப்பீங்க, அப்புறம் அது ரிலேட்டடாக நிறையா படிச்சிருப்பீங்க. ஓகே, அதுக்கடுத்து சார்புக்கு போயிருப்பீங்க, அதுவும் படிச்சிருப்பீங்க. இப்போ நம்ம ரிலேஷன்ஸில் ஆரம்பிக்கலாம். ஸோ ரிலேஷன் இஸ் ஆல்வேஸ் டிஃபைன்ட் ஆன் எ செட் எக்ஸ், ஆன் எ நான் எம்ப்டி செட் எக்ஸ். எக்ஸ் இஸ் எ நான் எம்ப்டி செட். ஓகே, ஒரு நான் எம்ப்டி செட் இருந்தால் அதோட மெம்பர்ஸ்க்கு இடையில் ரிலேஷன் டிஃபைன் பண்ணலாம். நீங்கள் இப்படி யோசிச்சுக்கோங்க. சப்போஸ் எக்ஸ் செட் ஆஃப் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னா, இப்போது இதில் 2 எலிமெண்ட் எடுத்து அது ரிலேட்டட் அப்படின்னு சொல்ல போகிறேன். சரியா? ஸோ எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய், x, y belongs to this. நமக்கு நிறைய ரிலேஷன்ஸ் தெரியும். x is the mother of y, okay, x is the father of y, x is the brother of y, x is the sister of y, அப்படி நமக்கு நிறைய தெரியும் இல்லையா? அதுதான் ரிலேஷன். ஓகே, அதை எப்படி நம்ம ஃபார்முலா சொல்ல போகிறோம் அப்படின்னா இங்கே எழுதலாம். இஃப் x is the brother of y. ஓகே, இது நம்ம இப்படி எழுதுகிறோம். பட் இதை இன்னும் கொஞ்சம் ஃபார்முலாக எழுத முடியும். அப்படின்னா ஒரு ரிலேஷன் அப்படின்னு சொல்லும் போது 2 பேரை ரிலேட் பண்ண வேண்டியது இருக்குது, இல்லை 2 பொருளை ரிலேட் பண்ண வேண்டியது இருக்குது, 2 விஷயத்தை. அப்போது எக்ஸில் நம்ம ஒரு ரிலேஷன் அப்படின்னு டிஃபைன் பண்ணால் நம்ம என்ன சொல்ல போகிறோன்னா இட் இஸ் நத்திங் பட் எனி சப்செட் ஆஃப் எக்ஸ் கிராஸ் எக்ஸ். சரியா? ஸோ இங்கே எக்ஸ் கிராஸ் எக்ஸ் டிஃபைன் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்போம்னா இது இப்படி எழுதியிருப்போம். இட் இஸ் செட் ஆஃப் ஆல் ஆர்டர்ட் பேர்ஸ் எழுதியிருப்போம். எக்ஸ் கமா ஒய் சச் தட் எக்ஸ் ஒய் போத் பிலாங்ஸ் டு எக்ஸ். ஓகே, ரைட். இதில் ஆர்டர் பேர்சன் எழுதுறதுல ஒரு முக்கிய விஷயம் இருக்குது. இப்போது எக்ஸ் இஸ் ரிலேட்டட் டு ஒய் இஃப் எக்ஸ் இஸ் தி பிரதர் ஆஃப் ஒய் அப்படின்னா கரெக்ட். இப்போ இதே இடத்துல இந்த எக்ஸையும் ஒய்யும் மாற்றினா என்ன ஆகும்? கேன் ஐ சே ஒய் இஸ் தி பிரதர் ஆஃப் எக்ஸ்? அப்படி எப்போவுமே சொல்ல முடியாது இல்லையா? ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா எக்ஸ் பிரதர் ஆஃப் ஹிஸ் சிஸ்டர். ஓகே, அவன் தங்கச்சிக்கோ அக்காவோ பிரதர் அப்படின்னு சொல்லலாம். பட் அவங்கள இங்கே மாற்றி போடும்போது என்ன ஆகும்? ஒய் இஸ் தி சிஸ்டர் ஆஃப் எக்ஸ்ன்னு தான் சொல்ல முடியுமே தவிர ஒய் இஸ் பிரதர் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஸோ எக்ஸ் கமா ஒய் வேறு, ஒய் கமா எக்ஸ் வேறு. சரியா? ஸோ திஸ் இஸ் அன் ஆர்டர்ட் பேர். இந்த செட்டில் இதெல்லாம் ஆர்டர்டு பேர்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய்ன்னு சொல்கிறதும் ஒய் ரிலேட்டட் டு எக்ஸ்ன்னு சொல்கிறதும் வேறு வேறு அர்த்தம். ஓகே, ரைட். இதை ஜென்ரலாக எப்படி சொல்லுவோம்? எனி சப்செட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல. இப்போ லெட் அஸ் கன்சிடர் திஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1 2 3 4. அப்படின்னா எக்ஸ் கிராஸ் எக்ஸ் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும் இல்லையா? இது 1, 1, 1, 2, 1, 3 இப்படி, அப்புறம் 1, 4 எழுதுவீங்க. அப்புறம் அப்படியே போயிட்டு கடைசி 2, 1, 2, 3, 2, 4 எழுதுவீங்க. லாஸ்ட்டு 4, 1, 4, 2, 4, 3, 4, 4 இப்படி எழுதி முடிப்பீங்க.
சரியா? இதெல்லாம் ஸ்கூலில் பண்ணியிருப்போம். இதுதான் எக்ஸ் கிராஸ் எக்ஸ். நம்ம ஆல்ரெடி கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ஸையும் பார்த்துட்டோம். ஸோ அப்போ இது வந்து ஒரு ஃபுல் செட் இல்லையா? இப்போ இதில் ஒரு சப்செட் எடுக்கணும். கன்சிடர் ஆர் as a subset ஆஃப் எக்ஸ் கிராஸ் எக்ஸ், எனி சப்செட். சரியா? ஸோ நான் இப்போ ஆருக்கு ரேண்டமாக ஒரு சப்செட் எழுதுறேன். 1,1 1,3 2,4. இதுதான் என்னோடய ரிலேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ரிலேஷனில் 1 is related to 1, 1 is related to 3, 2 is related to 4. அதான் அர்த்தம். வேறு எந்த ரிலேஷனும் இல்லை. ஓகே, இப்போ 1 is related to 4 கேட்டிங்கன்னா நோன்னு தான் சொல்லணும். ஏன்னா 1,4 இதில் இல்லை. இதில் ஒரு பேர் இருந்துச்சுன்னா அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த ரிலேஷன் எப்படி எழுதுவோன்னா 1 related to 1 if and only if 1,1 belongs to, இது வந்து நொட்டேஷன். இப்போ 1 related to 3 if and only if 1,3 belongs to R. புரியுதா? ஸோ இது ஜஸ்ட் ஒரு நொட்டேஷன். 1 related to 3, 1 related to R, 1 related to 1, 2 related to 4. ஸோ இப்போ வந்து 2 related to 3 அப்படின்னு கேட்டேன்னா நோன்னு சொல்லணும். இந்த ரிலேஷனில் 2 is not related. ஸோ இப்போ ஒரு ஃபேமிலியில் வந்து suppose there is a family which consists of mother, father, a son, their son and a daughter. ஓகே, ஸோ இதுதான் 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னோடய ரிலேஷன் வந்து இப்போது x, y belonging to family. Okay, we say x related to y if and only if x is the son of y. சரியா? இப்படி தான் என்னோடய ரிலேஷனை டிஃபைன் பண்ணுறேன். அப்படி டிஃபைன் பண்ணால் இந்த ஆர்னு ஒன்று சப்செட் ஆஃப் ஃபேமிலி கிராஸ் ப்ராடக்ட் வித் ஃபேமிலி எழுதணும் இல்லையா? இந்த ஆர் என்னவாக இருக்கும்? ஆர் எக்ஸ் இஸ் தி சன் ஆஃப் ஒய். அப்போது இங்கே வந்து சன்னுங்கிறது இந்த சன் மட்டும்தான் இருக்காங்க இல்லையா? ஓகே, ஒரே ஒரு பையன். ஓகே, இந்த டாட்டரை வந்து ஐ ஒன்ட் சே சன் ஆஃப் மதர் ஆர் சன் ஆஃப் ஃபாதர்னு சொல்லிட்டு, பட் சன் ஆஃப் மதர், சன் ஆஃப் ஃபாதர். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இது வந்து என்னெல்லாம் இருக்கும்? சன், இது முதல்ல குவாட்ரண்ட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக பையன் தான் இருக்க முடியும். ஓகே, மதர் இருக்கலாம். இப்போ மதருக்கு ஒரு பேர், சன்னுக்கு ஒரு பேர் வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்கன்னா நீங்கள் இது எழுதலாம். ஓகே, அப்போது இது எழுதலாம். ஸோ இதுதான் இந்த ரிலேஷன். ஸோ ரிலேஷனை வந்து ஒன்று டைரெக்டாக இந்த மாதிரி சொல்லி டிஃபைன் பண்ணிடலாம், இல்லை நம்ம ஃபார்மல் டெஃபினிஷனாக எனி சப்செட் ஆஃப் திஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, இது சொன்னால் இது எனக்கு எழுத முடியணும், இதை சொன்னால் இது என்னன்னு தெரியணும். அது அந்த ரெண்டுக்குமே அர்த்தம் புரியணும் ஒன்றுக்கு ஒன்று. ஸோ இப்போ இதில் வந்து மதர் ஃபாதர் இது இருக்குமா? டஸ் இட் பிலாங் டு ஆர் அப்படின்னு கேட்டால் இட் வில் நாட் பி. ஓகே, ஏன் இருக்காது அப்படின்னா மதர் இஸ் தி சன் ஆஃப் ஃபாதர்னு வந்துடும். இதுக்கு என்ன அர்த்தம் நமக்கு இங்கே? எக்ஸ், ஒய் பிலாங்ஸ் டு திஸ்னால் என்ன அர்த்தம்? ஓகே, இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எக்ஸ் இஸ் தி சன் ஆஃப் ஃபாதர். இங்கே பார்த்தீங்களா? இதுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா எக்ஸ், ஒய் பிலாங்ஸ் டு ஆர் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் 3 கண்டிஷனாக சேர்த்துக்கலாம், 3 ஈக்குவலண்ட் கண்டிஷன்ஸ். ஓகே, இதுக்கு இதான் அர்த்தம், இதுக்கு இதான் அர்த்தம். சரியா? ஸோ இப்போ இது இருக்காது. இது தவிர சப்போஸ் இது இருக்குமா? இன்னொரு கேள்வி. சன், சன் வில் இட் பிலாங் டு ஆர்? அப்போ சன் இஸ் தி சன் ஆஃப் சன் வரும், அது தப்பு இல்லையா? அவனே அவனுக்கு பையன் அப்படிங்கிற அர்த்தம் வரும், இது தப்பு. ஸோ இட் டஸ் நாட் பிலாங் டு. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதுலேயும் இன்டெரக்டாக இந்த டைரெக்ஷனை மாற்றுங்க. இந்த மதர், சன் அப்படின்னு போட்டால் தி மதர் பிகம்ஸ் தி சன் ஆஃப் சன். ஓகே, ஸோ அதுவும் நடக்காது. ஓகே, புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ இது ஆர்டர் பேருங்கிறது தெரிஞ்சு போச்சு. எது இருக்கும் எது இருக்காதுங்கிறதுக்கான நிறைய எக்ஸாம்பிள். ஸோ இப்போ இது வந்து நம்ம பர்சனலாக ரிலேஷன்ஷிப், ஓகே, நமக்கு தெரிஞ்ச ரிலேஷன்ஷிப் பார்க்குறதுனால இதை பண்ணோம். ஓகே, இது மேத்தமெட்டிக்கலாக எங்கே மேலாம் வரும் அப்படின்னு பார்க்கணுன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் மேத்தமெட்டிக்ஸில். ஓகே, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்லேருந்து ஆரம்பிப்போம். நம்ம மேக்ஸில் வந்து 2 நம்பர் கொடுத்தா கம்பேர் பண்ணுவோம் இல்லையா? அந்த கம்பேரிஷனை ஒரு ரிலேஷன்ஷிப்பாக சொல்லலாம். ஓகே, ஸோ எக்ஸ், ஒய்
belongs to R. Okay, we say that x related to y if and only if x is less than or equal to y. Okay, இந்த ரிலேஷன்ஷிப் பாருங்கள். இது வந்து நமக்கு தெரிஞ்ச ரிலேஷன்ஷிப். எக்ஸ் லெஸ் தானாக இருக்கணும் அல்லது ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய்ன்னு சொல்லுவேன். ஓகே, சப்போஸ் இதுதான் ரிலேஷன் அப்படின்னா இந்த ரிலேஷன் எங்கே இருக்குது? இட் இஸ் அ ரிலேஷன் ஆன் செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ். அப்போ அது எங்கே இருக்கும்? இந்த ரிலேஷன் கரஸ்பாண்டிங்காக ஒரு சப்செட் இருக்கும். எங்கே? ஆர் கிராஸ் ஆரில் இருக்கும். ஸோ ஆர் கிராஸ் ஆரில் ஒரு ஆறுங்கிறது ஒரு சப்செட். இதைத்தான் நம்ம ரிலேஷன்னு சொல்கிறோம். அந்த ரிலேஷனில் ஒரு எலிமெண்ட் எக்ஸ்கமா ஒய் இருந்துச்சுன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப். ஸோ இப்போ எக்ஸ்கமா ஒய் பிலாங்ஸ் டு திஸ் ஆர் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய்ன்னு சொல்லலாம். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய்ன்னு சொல்லலாம். ஸோ இது ஆர் கிராஸ் ஆர் நமக்கு படம் தெரியும் இல்லையா? இது வந்து என்னது? R2 பிளேன்னு வரையும். இப்படி வரையும். இது வரைக்கும் நிறையா முறை நம்ம கிளாஸில் வரைஞ்சிருக்கோம். ஓகே, இப்போ இதில் வாட் டு யூ மீன் பை எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய்? ஒரு எக்ஸ்கமா ஒய் இதில் ஒரு எலிமெண்ட் எடுக்கிறேன். ஓகே, சரியா? ஸோ சப்போஸ் இந்த பாயிண்ட் எடுத்துப்போம். இது நமக்கு தெரிஞ்ச சில பாயிண்ட்ஸில் ஆரம்பிப்போம். அப்போ நமக்கு அர்த்தம் புரியும். இது வந்து 0,1, இது வந்து 0,-1, இது 0,0, இது 1,0. இப்போ இந்த பாயிண்ட்ஸில் எதெல்லாம் வந்து இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது பாருங்கள். இந்த 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 வருதா? எக்ஸ் கோஆர்டினேட் வந்து ஒய் கோஆர்டினேட்டோட சின்னதாக இருக்குது. இது சாட்டிஸ்ஃபை ஆகுது இந்த பாயிண்ட்டு. ஓகே, 0,0 சாட்டிஸ்ஃபை ஆகுது, ஈக்குவலாக இருக்குது. 0,-1, 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு -1 சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ இதை அடிச்சிருங்க. ஸோ இது 1,0, 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 கிடையாது. ரைட்டு. இப்போ என்ன நடக்குது? இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் எடுங்க. இது வந்து -1,0. ஸோ -1,0 இது சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ், -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ அப்போ இது எப்படி எடுக்கிறது? எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ங்கிற லைனை வரையணும். அது கண்டிப்பாக இருக்குமா? அது எது? இந்த லைன். ரைட், இந்த லைனில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸும் இந்த செட்டில் இருக்கும், ஆறுங்கிற செட்டில். சரியா? ஸோ இந்த லைன்லேருந்து இப்படி மேலே போனீங்கன்னா என்ன ஆகும்? இதுலேருந்து மேலே போனீங்கன்னா, ஸோ இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. இங்கே வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். இந்த பாயிண்டில் மேலே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலா. அப்போ என்ன ஆகும்? ஒய் கோஆர்டினேட் மாறுது, எக்ஸ் கோஆர்டினேட் அதேவாக இருக்குது. அப்போது இந்த லைனில் இருக்க எல்லா பாயிண்ட்லேயுமே என்ன நடக்கும்? நமக்கு எக்ஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய்யாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். சரியா? இதுக்கு கீழே போனீங்கன்னா என்ன ஆகும்? ஒய் கோஆர்டினேட் சின்னதாகும். அப்போது எக்ஸ் வந்து ஒய்யை விட பெருசாகிடும். ஸோ இது கீழே போக முடியாது. ஸோ அப்போ எல்லா பாயிண்ட்லேருந்து இப்படி மேலே போகலாம். ஓகே, ரைட்டா? ஸோ இந்த எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ங்கிற லைனுக்கு மேலே உள்ள எல்லா பாயிண்ட்ஸுமே எதில் இருக்கும்? இந்த ரிலேஷன் ஆரில் இருக்கும். இந்த கோடு போட்டிருக்கேன்னா இது ஃபுல்லும் ஆரில் இருக்கும். ஸோ திஸ் இஸ் தி சப்செட் ஆஃப் ஆர் கிராஸ் ஆர். அது எதை டிஃபைன் பண்ணுது? இந்த சப்செட் எதை டிஃபைன் பண்ணுது? இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் இருக்க எல்லா பாயிண்ட்ஸும் சேர்ந்த சப்செட்டு இந்த ரிலேஷனை டிஃபைன் பண்ணுது. நமக்கு தெரிஞ்ச ரியல் நம்பரில் இருக்க ஆர்டரை டிஃபைன் பண்ணுறக்கூடிய ஒரு செட் இது. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் ரிலேஷன். ஓகே, ரிலேஷன் ஆன் எ பர்டிகுலர் செட்டு தான் டிஃபைன் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. ரிலேஷன் ஆன் 2 செட்ஸ் டிஃபைன் பண்ணலாம். அதாவது ரிலேஷன் பிட்வீன் 2 செட்ஸ் டிஃபைன் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ எழுதுனதை முதல்ல கன்சால்டேட் பண்ணி எழுதிட்டு அடுத்தது ரிலேஷன் பிட்வீன் 2 செட்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். let x be a non-empty set. A relation on x is any subset of x cross x. Okay, அதுக்கப்புறம் we say சொல்லுவோம். We say x related to y எனி சப்செட்டுங்கிறது சப்செட்டுக்கு பேர் கொடுத்துருவோம் ஆர்னு. அந்த சப்செட்டோட பேரை தான் நம்ம வந்து எக்ஸுக்கு ஒய்க்கு நடுவில் எழுதுகிறோம். ஓகே, இஃப் அண்ட் ஒன்லி இஃப் x, y பிலாங்ஸ் டு
ஆர். ஓகே, கரெக்ட். ஸோ இப்போது எனி சப்செட்னு சொல்லும்போது நம்ம எப்போவுமே ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டோம் இன்றைக்கி. யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஒரு எனி சப்செட்னால என்ன பண்ணுவோம், எம்டி செட் இஸ் ஆல்வேஸ் சப்செட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை ஒரு நல் ரிலேஷன் சொல்லலாம். ஓகே, ஆர் ஈக்குவல் டு திஸ் டிஃபைன்ஸ் a relation on x. சரியா? பட் இந்த ரிலேஷன் படி யாருமே no element of x is related to no other element of x. ஓகே, எந்த எலிமெண்ட்டுமே இன்னொரு எலிமெண்ட்டுக்கு ரிலேட் ஆகலை. ஓகே, அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து யூ கேன் டேக் இது ஒன்று, இது ரெண்டாவது எக்ஸாம்பிள். ஆர் ஈக்குவல் டு கம்ப்ளீட் எக்ஸ் கிராஸ் எக்ஸ் எடுத்துடலாமா? சரியா? இது வந்து இட் இஸ் த ஹோல் செட் ஹோல் எக்ஸ் கிராஸ் எக்ஸ் இஸ் எ சப்செட் ஆஃப் எக்ஸ் கிராஸ் எக்ஸ். அப்போ இந்த ரிலேஷனில் என்ன பண்ணலாம், we can say that any element of x is related to any other element of y. ஸோ இது வந்து யூனிவர்சல் ரிலேஷன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபேமிலி எக்ஸாம்பிள் கொடுத்தல அதில் ஒரு யூனிவர்சல் ரிலேஷன் டிஃபைன் பண்ணணும்னா எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா எக்ஸ் கமா ஒய் இஸ் ரிலேட்டட். ஓகே, if and only if x is a family of x is a family member of y அப்படின்னா போதும். ஃபேமிலி மெம்பர் ஆஃப் ஒய் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒன் இஸ் த ஃபேமிலி மெம்பர் ஆஃப் அதர்னு வந்துடும். ஓகே, இவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா அது எல்லாருமே வந்துடுவாங்க இல்லையா. ரைட். ஸோ இது வந்து யூனிவர்சல் ரிலேஷன், இது வந்து நல் ரிலேஷன் வச்சுக்கலாம். இது ரெண்டு எக்ஸாம்பிள். ரைட். இப்போ அடுத்தது ரிலேஷன் பிட்வீன் செட்ஸ் சொன்னேன் இல்லையா. பிட்வீன் செட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். லெட் எக்ஸ் அண்ட் ஒய் பி two non-empty sets. பி non-empty setsனு எழுதலாம். அது டூன்லாம் சொல்ல தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அது தெரியும். டூ பி non-empty sets. Then any subset R of x cross y is called a relation between x and y. சரியா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா நீங்கள் ரொம்ப சிம்பிளாக பார்க்கலாம். எப்படின்னா x வந்து set of all human beings எடுத்துக்கோங்க. y வந்து set of all women in x அப்படின்னு போடுங்க. ஓகே, சரியா? இது வந்து விமன் எல்லாம் வச்சுருக்கோம், இதில் வந்து எக்ஸ் இருக்குது. இப்போ என்ன பண்ணலான்னா ஆர் ஐம் டிஃபைன் பண்ண போகிறேன். ஓகே, அப்போ என்ன பண்ணுவேன்னா x, y belongs to R. R is a subset of x cross y. இது எப்படி டிஃபைன் பண்ணுறேன்னா இந்த செட்டு இந்த எலிமெண்ட் அங்கே இருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லணும் இல்லையா. இஃப் அண்ட் ஒன்லி இஃப் நீங்கள் இப்போ நிறைய நீங்களே திங்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த நேரத்துக்கு. இவ்வளோ எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ் இஸ் தி, மறுபடியும் பழைய எக்ஸாம்பிளுக்கே போகிறேன், சன் ஆஃப் ஒய் அப்படின்னு முடிச்சிடுறேன். சரியா? அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? இன் அதர் வேர்ட்ஸ் ஒய் இஸ் தி மதர் ஆஃப் எக்ஸ். ரைட், ஒய் இஸ் தி மதர் ஆஃப் எக்ஸ். இது வந்து ஒரே ரிலேஷன் ரெண்டு விதமாக டிஃபைன் பண்ணலாம். எக்ஸ் கமா ஒய், இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எக்ஸ் இஸ் தி சன் ஆஃப் ஒய்னு எழுதலாம். ஒய் இஸ் தி மதர் ஆஃப் எக்ஸ்னால் அது வந்து வேறு அர்த்தம். ஏன்னா ஒய் இஸ் தி மதர் ஆஃப் எக்ஸ்னு சொன்னால் இந்த எக்ஸ் வந்து டாட்டராக இருக்கலாம். சரியா? ரெண்டுக்கும் வேறு வேறு அர்த்தம் இருக்குது, புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்கிற விதமே இட் இஸ் ட்ரூ தட் ஒய் இஸ் தி மதர் ஆஃப் எக்ஸ் தான். ஆனால் ரிலேஷனை ஒய் இஸ் தி மதர் ஆஃப் எக்ஸ்ன்னு டிஃபைன் பண்ணால் அது டோட்டலி டிஃப்ரெண்ட். இப்போது ரெண்டு டிஃபைன் பண்ணலாம். R1 ஒரு எக்ஸாம்பிள், R2 இன்னொரு எக்ஸாம்பிள் டிஃபைன் பண்ணுவோமா? இது ரெண்டுமே வேறு ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இன்னொரு ரிலேஷன் x, y belongs to R2 if and only if y is the mother of x அப்படின்னா இது ரெண்டு வேறு ரிலேஷன். சரியா? ஓகே, இந்த y is the mother of x அப்படின்னா இந்த செட்டு R2 இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து R1ஓட பெரிய செட்டாக இருக்கும். ஏன்னா அந்த முதல் கோஆர்டினேட்டில் அந்த அம்மாவோட பெண் குழந்தை இருந்தாலும் இட் வில் பி ட்ரூ. அதுவும் இந்த எலிமெண்ட்டில் இருக்கும், R2வில் இருக்கும். பட் R1ல் அது இருக்காது. R1ல் மேல் சைல்டு மட்டும்தான் இருக்கும். சரியா? ஓகே, ரைட். சரி, இது மாதிரி மேத்தமெட்டிக்ஸில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பண்ணலாமா? ஓகே, ரைட்.
நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம், ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். ஃபங்க்ஷன்ஸ் நிறைய படித்தோம் இல்லையா. லெட் f from x to y be a function. சரியா, let f from x to y be a function. இப்போது graph of f எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க, it is all those x comma y belonging to x cross y such that f of x equals y. ரைட்டா, இது வந்து it is a relation. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா x related to y if and only if f of x equal to y. ஓகே, இது ஒரு ரிலேஷன். ஓகே, இப்போ இந்த கிராஃப் எப்படி வரைவீங்க எக்ஸ் கிராஸ் ஒயில். இப்போ நம்ம r to r இருக்கு இல்லையா, r to r ஃபங்க்ஷன் வந்து f of x equal to x ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரிலேஷன் வந்து எப்படி வரையலாம், இட் இஸ் நத்திங் பட் திஸ் பேரபோலா. சரியா, இப்போது இந்த ரிலேஷனில் இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க 0,1. இஸ் 0 ரிலேட்டட் டு 1 அப்படின்னா நோ, ஏன்னா 0 ஸ்கொயர் இஸ் நாட் ஈக்குவல் டு 1. சரியா, அப்போது -1 அண்ட் 1. ஸோ -1 இஸ் ரிலேட்டட் டு 1. ஓகே, இந்த ரிலேஷனில் சரி 1 ரிலேட்டட் டு 1 அதுவும் ட்ரூ. ஓகே, 0 ரிலேட்டட் டு 1 நாட் ட்ரூ. இது கரெக்டு, இது கரெக்டு. சரியா, வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ரிலேஷன். சரி, இப்போது ரிலேஷனை படிக்கும்போது ஃபங்க்ஷனோட கிராஃப் வந்து ஒரு ரிலேஷனாக வருது. அப்போது ரிலேஷன்லேருந்து ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கணும். இதுதான் ஆக்சுவலாக ரிகரஸ் டெஃபினேஷனாக எடுத்துப்பாங்க நிறைய நேரம். ஸோ இந்த டெஃபினேஷனை பார்த்துரும், ஒரு ரிலேஷன் எப்போ ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு. அதாவது நம்ம இப்போ என்ன சொல்ல போகிறோம்னா, நம்ம இது வரைக்கும் தெரிஞ்ச ஃபங்க்ஷனை ஒரு டைப் ஆஃப் ரிலேஷனாக பார்க்க போகிறோம். இட் இஸ் ஏ டைப் ஆஃப் ஏ ரிலேஷன் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு என்ன எழுதுறோம்னா ஃபங்க்ஷன் as a relation. இப்போது x and y are non-empty sets நமக்கு தெரியும். சரியா, ஸோ x cross y ஓட சப்செட்டாக r எடுக்கிறேன். ஓகே, when will I say that this r is a relation? அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் நமக்கு என்ன தெரியும்னா, இந்த ஆரில் எப்படி இருக்குன்னா x, yன்னு ஒன்று இருக்கும். ஓகே, இருந்துச்சுன்னா இந்த எக்ஸ் வந்து இங்கே எக்ஸில் இருந்திருக்கும், ஒய் வந்து இங்கே இருக்கும். ஓகே, ரைட்டு. இப்போது இதை நீங்கள் எப்படி பார்க்கலான்னா, இந்த எக்ஸுக்கு இந்த ஒய் இமேஜின்னு பார்க்கலாம். அப்போ தான் அப்படி பார்க்க ஆரம்பித்தா தான் இது வந்து ஃபங்க்ஷன்னு சொல்ல முடியும். ஸோ அப்படி இதை இமேஜின்னு பார்க்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபங்க்ஷனில், அப்போ இது யூனிக்காக இருக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே, அது கூட செகண்டரி தான். முதல்ல என்ன பண்ணோம், எக்ஸ்லேருந்து ஒய்க்கு ஃபங்க்ஷனாக இருக்க போகுது இந்த ரிலேஷன் அப்படின்னா எக்ஸில் இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்கும் இது இருக்கணும். சரியா, ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து இங்கே இருக்க ஒவ்வொரு எக்ஸுக்கும் எக்ஸ் கமா சம்திங் அங்கே இருக்கணும். ஓகே, அதை நான் எப்படி எழுதுகிறேன் பாருங்கள் இந்த கண்டிஷனை. ஃபார் ஆல் எக்ஸ் இன் எக்ஸ், ஓகே, தேர் எக்ஸிஸ்ட் ஒய் இன் ஒய் சச் தட் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஆர். சரியா, பட் இதோட முடியாது. இது இந்த ஒய் எக்ஸிஸ்ட் ஆகிறது வந்து இப்போ என்ன சொல்லிட்டோம், ஒவ்வொரு எக்ஸுக்கும் ஒரு இமேஜ் இருக்குன்னு சொல்லிட்டோம் இந்த ரிலேஷனில். சரியா, ஸோ இப்போது இது தவிர என்ன சொல்லணும், இந்த ரெண்டுமே இது வந்து யூனிக் ஒய்ன்னு சொல்லணும். யூனிக்னஸ்னால் என்னது, சப்போஸ் மோர் தென் ஒன்று இருந்துச்சுன்னா அது ரெண்டு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. யூஸ்வலாக அதான் பண்ணுவோம், நம்ம இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். சப்போஸ் இஃப், ஓகே, இஃப் எக்ஸ் கமா y1 அண்ட் x comma y2 belongs to R, then y1 equals y2. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு எக்ஸுக்கு y1 y2 ரெண்டு இமேஜ் இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டும் சேமாக இருக்குன்னு அர்த்தம். எக்ஸுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்க இமேஜ் சேம் யூனிக்னு அர்த்தம். ஸோ we say R is a function from x to y if இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா நம்ம ஃபங்க்ஷன்னு சொல்லிடுவோம். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம எக்ஸாம்பிள் சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் பார்க்கலாமா. நம்ம எக்ஸாம்பிள் என்னது, நம்ம ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, ரைட். இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ அதை எப்படி டிஃபைன் பண்ணுவோன்னா, ஆர் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுவோன்னா எக்ஸ் கமா
எக்ஸ் ஸ்கொயர் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். சரியா, இதுதான் கிராஃப். ஒவ்வொரு எக்ஸுக்கும் அதோட இமேஜ் வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதுகிறோம். ஓகே ரைட். இப்போது இந்த இது வந்து ஒரு ஃபங்க்ஷனா அப்படின்னு பார்த்தா எல்லா எக்ஸுக்குமே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குமா? இருக்கும். அப்போது 2 டிஃப்ரெண்ட் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ் கமா ஒய் ஒன். ஓகே, இந்த கண்டிஷன் எல்லா எக்ஸுக்கும் எக்ஸ் ஸ்கொயர் டிஃபைன் பண்ணிட்டோம். ஏன்னா அது 2 வாட்டி பெருக்குனா போதும், பெருக்க தெரியும் நமக்கு. இந்த கண்டிஷன் வெரிஃபை பண்ணோம். அப்போ என்ன அர்த்தம்? சப்போஸ் இது எப்படி சொல்கிறது, 2 y1 இருந்தால் அது ஈக்குவல்னு சொல்லணும் இல்லையா? அது எப்படி சொல்லுவீங்க? அப்போ என்ன அர்த்தம்னா x1 ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் x2 ஸ்கொயர்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது இட் இம்ப்ளைஸ் தட் x1 ஈக்குவல் டு x2ன்னு வரணும். ஓகே, ஸோ இப்போ அதை எப்படி எழுதுவீங்க? இங்கே எக்ஸ் கமா எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஓகே, இன்னொரு ஒரு எலிமெண்ட்டும் இருக்குது அப்படின்னா அது ஒன்று தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லணும். ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ பாருங்களேன், கண்டிப்பாக இது இப்படி சொல்லலாம், எக்ஸ் கமா எக்ஸ் ஸ்கொயரு இதில் இருக்கும். சப்போஸ் எக்ஸ் கமா ஒய்யும் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இட் பிலாங்ஸ் டு திஸ். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் இருக்குன்னு சொல்லணும். ஓகே ரைட். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய்னா, எக்ஸ் இஸ் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒய். எக்ஸ் இஸ் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒய். ஸோ பட் இது 2 ஈக்குவலாக இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்கா? 2 டிஃப்ரெண்ட் நம்பர்ஸு. ஓகே ரைட். ஓகே, இது நம்ம எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, யூனிக்காக இருக்குன்றது. ஒரு எக்ஸ் கொடுத்தா ஒரே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்கும் அப்படிங்கிறத எப்படி பார்க்குறது அப்படின்னா, இந்த எக்ஸ் ஸ்கொயர் வந்து ஃபங்க்ஷனா அப்படிங்கிற கேள்வி வருது. அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டொமைனில் இருக்க 2 எலிமெண்ட்டுக்கு, ஒரு எலிமெண்ட்டுக்கு 2 இமேஜ் இருக்கக்கூடாது. சரியா, இமேஜ் எப்படி இருக்கலாம்? x1 ஸ்கொயர், இப்போ x1 ஈக்குவல்ஸ் x2ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது ஒரே எலிமெண்ட். இதுக்கான இமேஜ் வந்து x1 ஸ்கொயர் நாட் ஈக்குவல் டு x2 ஸ்கொயர்னு இருந்துச்சுன்னா இது வந்து இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? x1க்கு x1 x2 ஈக்குவல், ஆனால் அதுக்கு 2 டிஃப்ரெண்ட் இமேஜ் இருக்குன்னு அர்த்தம். சரியா, ஸோ x1 ஈக்குவல் டு x2னா x1 ஸ்கொயர் ஈக்குவல் டு x2 ஸ்கொயரா அப்படின்னு பார்க்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? x1 ஸ்கொயர் மைனஸ் x2 ஸ்கொயர் பார்ப்பீங்க. இது நமக்கு ஆல்ரெடி தெரியும், x1 மைனஸ் x2 இன்ட்டு x1 ப்ளஸ் x2ன்னு தெரியும். சரியா, ஸோ இப்போது இந்த இடத்துல என்ன பண்ணணும்? கேஸ் பை கேஸாக அனலைஸ் பண்ணணும். எப்படி கேஸ் பை கேஸாக அனலைஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, இது வந்து x1 ஈக்குவல்ஸ் x2ன்னு போட்டால் இங்கே x1 மைனஸ் x2 வந்து 0 ஆகிடும். ஸோ அப்போ இதை பற்றி நம்ம ஒரி பண்ண தேவையில்லை. அப்போ என்ன ஆகும்? திஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். சரியா, ஸோ தர்ஃபோர் இது ஈக்குவல் டு 0ன்னு வந்துடுச்சுன்னா என்ன அர்த்தம்? x1 ஸ்கொயர் ஈக்குவல் டு x2 ஸ்கொயர், அவ்வளோதான். சரி, ஸோ இதுலேயே தெரிஞ்சு போச்சு இல்லையா? ஸோ நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணால், இந்த மாதிரி ஒரு 2 ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா எந்த ப்ராடக்ட் நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம்னு பார்க்கணும். அதுதான் நமக்கு வசதியான ஒரு கேஸ். சரியா ரைட். ஸோ இந்த பார்ட்டை பார்த்துட்டிங்க, நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன தெரிஞ்சு போச்சு? இமேஜஸ் சேம்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே, இமேஜஸ் யூனிக்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் என்ன சொல்லலாம்? திஸ் ஆர் இஸ் ஏ ஃபங்க்ஷன். ஆர் இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஆர் டு ஆர். ஓகே, இப்போது இதோடு நிப்பாட்டிப்போம். இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம போட வேண்டியது இருக்குது. ஒன்று நான் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.